மொத்த உசுரையும் ஒருத்தி மேலே வச்சா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன், அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டு ஷேக்கிங் எஃபெக்ட் எல்லாமே எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாக்க ஒரு இன்டர்ஃபேஸ் இதில் இப்படி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெட்டீரியலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளைனாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும்ல, அந்த 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி உங்களோட சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்கில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் டைலாக் வர மாதிரி நான் சாங் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல டைலாக் வருது. இந்த டைலாக் அப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த மேன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் அந்த சாங்கில் இருக்கிற டைலாக் வருதோ அந்தளவு ஃபஸ்ட் இமேஜ் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல்லாக செகண்ட் இமேஜ் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த டைலாக் இருக்குல்ல, அதில் வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு விகே ஸ்டுடியோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட்டு, ஃபாண்ட் வந்து எனக்கு இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு கீழே இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த அடுத்த இமேஜ், அதாவது இந்த செகண்ட் இமேஜ் அந்த மென் உட்காண்ட்ருக்குல்ல, அது வந்து சாங் இந்த ஃபஸ்ட்டு விகே ஸ்டுடியோ அப்படின்னு டைப் ஆகிருக்கிறது வந்து டைலாக் வருது. அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து சாங் ஆரம்பிக்கிறது. அந்த சாங் ஆரம்பிக்கிற இமேஜ்கிட்ட ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் அடுத்த ரிலீக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதாவது டெக்ஸ்ட்டு டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நான் டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட்டு, ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கிட்டேன். கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போய் டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஆடியோவுக்கு பதிலாக நான் ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. ரிலீக்ஸுக்கு பதிலாக நம்ம சேனல் நேம் அந்த டு நாட் ஃபர்கெட் டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் இமேஜ் இருக்குல்ல, அதாவது இந்த ரெண்டாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம்ல, அந்த மென் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே ரிலீக்ஸ், அதாவது நீங்கள் எல்லா ரிலீக்ஸ் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த மென் மட்டும் பிஎன்ஜி கொடுத்துருப்போம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிஎன்ஜி தான். இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு வந்துடும். தெரியாது. இப்போ அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மேனுக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் சாங் ரிலீக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மேனுக்கு பின்னாடி வர மாதிரியே தெரியும், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே. அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா கேண்டில் பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கேண்டில் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு சைஸ் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு லைட்டன் அப்படின்னு ரெண்டாவதாக இருக்கும். அதுலேயே லைட்டன் அப்படிங்கிறது இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் இது செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இமேஜில் ஒரு கேண்டில் இருக்கும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி 3 ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எவ்வளோ தூரமோ அந்த அளவு அந்த பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டு அந்த டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணி இன்னொரு கேண்டில் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எத்தனை கேண்டில் வேணுமோ அந்த மாதிரி இதை டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கேண்டில் எரியறது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து அந்த 2 கேண்டிலையும் லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு திருப்பி அதாவது அந்த குரூப் பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு லைட்டன் இருக்கிறது, அந்த பிளண்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே செகண்டாக லைட்டன் இருக்கிறதுக்குள்ளே போயிட்டு திருப்பி லைட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் சேனல் லோகோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ விகே ஸ்டுடியோ அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 3 எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது திருப்பி ஆட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு க்ளோ அப்படின்னு ஒரு, அதாவது எட்ஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் க்ளோ அப்படின்னு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரேண்டம் ஜெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன், அதாவது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு இதை அதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம்ல, அதில் ஸ்டார்டிங்கில் அந்த லைனை வச்சுட்டு கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆஃப்செட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வெளியே போகிற மாதிரி, அதாவது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வெளியே போயிடும். இப்போ வெளியே என்னோடய ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா 222 வச்சாவே நம்மளுக்கு வெளியே போயிடுது. 222 வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு 0ல் வச்சிடணும். எக்ஸ் ஆக்சஸ் மட்டும்தான் இதில் வேலையே. 0ல் வச்சுருங்க. கரெக்டாக 0ல் வச்சிங்கன்னா இப்படி இந்த இடத்துல வந்துடும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு 0ல் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். திருப்பி அந்த ரிலீக்ஸை மூவ் பண்ணிவிட்டு அந்த எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடியில் வந்து ஒரு அனிமேஷன் கீ 0ல் வச்சுட்டு அந்த எக்ஸாக்சஸ் 0ல் வச்சுட்டு திருப்பி கடைசியில் எண்டிங் போயிட்டு அந்த ஆஃப்செட் எக்ஸ் ஆக்சஸ் வந்து மைனஸுக்கு கொண்டு போங்க. அந்த ரிலீக்ஸ் வந்து வெளியே போகும்ல அந்த டெக்ஸ்ட், அது வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்தது எஃபெக்ட்ஸ்குள்ளே க்ளோ அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரேடியஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரேடியஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆல்ஃபாவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கலர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது க்ளோக்கு அப்புறம் ரேண்டம் ஜீட்டர் அப்படின்னு இருக்கும்ல, ஜெட்டர், அதுக்குள்ளே போயிட்டு எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஆங்கிள் வந்து ஒரு 100 வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி கூட அப்படியே இருக்கட்டும். மேக்னிடியூட்னு இருக்குல்ல, அது வந்து 4.99 வரும். அதாவது ரொம்ப 1ல் வச்சிங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. 4.99 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறது தெரியும். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ இந்த எஃபெக்ட்டையே நீங்கள் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு எல்லா எஃபெக்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லா ரிலீக்ஸ் எஃபெக்ட்ஸுக்குமே இந்த இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே எஃபெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு வந்து கீழே எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம்ல, அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டோம். டாப் 30 அலைட் மோஷன் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருக்கேன். இதில் நிறைய எஃபெக்ட், ஒரு 30 எஃபெக்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அந்த இது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அந்த லேயர் மாதிரி இருக்குல்ல, அது ப்ளே பட்டனுக்கு தேர்டாக ப்ளே பட்டன் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க்கு, அதுக்கப்புறம் லேயர், அந்த லேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து செலக்ட் ஆல் லேயர்னு கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். குரூப் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டு ஷேக்கிங் எஃபெக்ட்னு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகும். கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்டு ஷேக்கிங் எஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம இப்போ இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப் இருக்குல்ல, அது குரூப்பு செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இதான மாதிரி தெரியும் உங்களுக்கு. எஃபெக்ட் கொஞ்சம் இதான மாதிரி தெரியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் மட்டும் தான் டியூரேஷன் ஆட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் கிளியராக வருது. நீங்கள் 30 செகண்டுக்கு வச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தெரியுது, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இப்போ இது வந்து உங்களுக்கு ஓகேனா இப்படி குரூப் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் கொடுத்து அன்குரூப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. வீடியோ வந்து உங்கள் கேலரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோ. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 30 செகண்டுக்கு எடிட் பண்ண சாங்கே நான் அப்படியே இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ ப்ளே பண்ணாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து 30 செகண்டுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைலாக் வருது, அடுத்து வந்து சாங் வரும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் ஷேக்கிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம்னா குரூப் பண்ணி இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணுறத விட இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லோகோ எல்லாமே ஷேக் ஆகிறது வந்து வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடியோ உண்மையாலுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஷேக்கிங் எஃபெக்ட்டு. நான் வந்து இது ஆடியோ வந்து போட்டால் காப்பிரைட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆடியோ உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கல. அதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.